கிட்டத்தட்ட 4 ஆண்டுல 20,000 கோடி இந்த 10 ரூபா கூடுதலா வாங்கினதுலயே இவ்வளவு வருமானம்னா இன்னும் எத்தனை துறை இருக்குது? அத்தனை துறையில எப்படி கொள்ளையடிச்சிருப்பாங்க? ஆகவேதான் இன்றைக்கு நீதிமன்றம் படிக்கட்டு ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்காங்க திமுக மந்திரிகள். ஆக இப்படிப்பட்ட ஊழல் ஆட்சி தேவையா? இன்றைக்கு எல்லா துறையிலும் ஊழல், லஞ்ச லாவண்யம் இல்லாத துறையே இல்ல. திமுக அது ஊழல், ஊழல்னா திமுக. இந்தியாவிலேயே திரு கருணாநிதி முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். அரிசி பேர ஊழல், வீராண ஊழல், பூச்சி மருந்து ஊழல் அந்த காலத்திலேயே. அப்ப ஊழலின் ஊற்றுக்கண் திமுக. அது திருந்தவே திருந்தாது. ஏதோ தப்பி தவறி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டை பட்டா போட பார்க்கறாங்க. தயவு செய்து சங்கரன் கோயிலையும் பட்டா போட்டுருவாங்க.